பாடி என்னடா பண்ணீங்க? 2 பேரையும் துண்டு துண்டாக வெட்டி யாருக்கும் தெரியாமல் சிட்டி ஃபுல்லாக அங்கங்கே குப்பைமேட்டில் போட்டோம். எப்படியோ போலீஸ் மோப்பம் பிடிச்சிருச்சு. அன்றைக்கி ஈவினிங் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டிரைவரை போட்டால் எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சோம். ஆனால் தப்பிச்சிட்டான். முண்டை மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்புறம் ஏன்டா டிரைவரை போட்டீங்க? இல்லை, தலை போட்ட இடத்துல போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அதான் சப்போஸ் போலீஸுக்கு தலை கிடச்சிச்சுன்னா பேப்பர் நியூஸ். கண்டிப்பாக அந்த டிரைவர் என்ன காட்டி கொடுத்துருவான். அதான். நல்லா தானே யோசிக்கிறீங்க. இப்போ டிரைவர் எங்கடா இருக்கா? ஜீவா, ஜீவா வாங்கண்ணா. அப்பாங்கம்மா உள்ள இருக்காங்க. ஜீவா தங்கச்சி. ஹாய். வாங்க. தள்ளி போட வேணாண்டா. மாப்பிள்ளை வீட்டில் அடுத்த வாரமே வர சொல்லிடு. ஜீவா என்ன? வாடா பா. இது யாரு? பிரியாவா? ஆமாப்பா. வாமா. உனக்கு வரப்போற அண்ணி. உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல வேண்டாம். இல்ல ஏதாவது. நோ தேங்க்ஸ். ஏதாவது கொண்டு வா போ. டேய் சொல்லுங்கப்பா. நீ தான். பெயின் எப்படி அங்கிள் இருக்கு? இருக்குமா. 3 நாளாக ஷேவ் பண்ணல. இதா நீ வந்திருக்க, நான் டை கூட அடிக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குமா. சிரிப்பு வந்தா சிரிச்சிருமா. ஜீவா மாதிரியே பேசுறீங்க அங்கிள். அவன் அப்படியே ஜெராக்ஸுமா. உன்னை என்னங்க கோழியை ரசம் மாதிரி வைக்கட்டுமா இல்ல குழம்பா வைக்கட்டுமா? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க, சொல்லுங்களேன். நீ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு எப்படி இருப்போமோ அப்படியே செய். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவதாம்மா என் பொண்டாட்டி. நீ வந்திருக்கிறது கவனிச்சால பார்த்தியா? அவ காரியத்திலேயே கண்ணா இருப்பா. ஆமா, என் பையன் என்ன சொல்றான்? என்னங்க? ஜீவாவை பிடிச்சிருக்கா? உங்க அப்பாவுக்கு தெரியல அங்கிள். இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. அதனால நானும் பேசுறது இல்லை. அப்போ அவர் பிடிக்கல? எனக்கு ஜீவாவை பிடிச்சிருக்கு அங்கிள். எங்க அப்பா விட நல்லவன். ஜீவா தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எத்தனை நாளம்மா ஜீவாவை தெரியும்? என்ன அங்கிள்? இல்லம்மா, ஜீவா உனக்கு எத்தனை நாளா தெரியும்னு கேட்டேன். 4 months. உன் வயசு என்னம்மா? 22. ஜீவாவோட 22 வருஷம் குடும்பம் நடத்திட்டு வந்து என்கிட்ட சொல்லு, எங்க அப்பாவோட ஜீவா நல்லா பார்த்துக்கிட்டான். அப்ப நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் நடக்கணும். சாரி அங்கிள். நடக்கும்மா. ஜீவா என்னப்பா? யாருன்னு பாரு. ஹலோ பிரகாசா, மணி பேசுறேன். அங்கிள், நான் ஜீவா பேசுறேன் அங்கிள். அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு அங்கிள், பரவாயில்ல. ஒன்றும் இல்லை தம்பி, தேதி 10 ஆயிடுச்சு. அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் வாடகை பணம் ஞாபகப்படுத்துறீங்களா? சரிங்க, சொல்றேங்க. வச்சிடறேன் தம்பி. ஓகே ஓகே. ஹவுஸ் ஓனர்ப்பா. அம்மாட்ட வாங்கிட்டு போய் கொடுத்துரு. சரி. வாப்பா. வாடகை பணம் அங்கிள். கரண்ட் பில் கட்டியாச்சுல்ல? தெரியல அங்கிள், அம்மா தான் கேட்குறேன்.
வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, ஃபோன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு. எப்படித்தான் அந்த குடும்பத்தெல்லாம் குடும்பம் நடத்துறானுங்களோ. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். ஏய் இவனுக்கெல்லாம் போய் எதுக்குடா வணக்கம் சொல்ற? ஏய் குடும்பஸ்தான்டா. இப்பெல்லாம் குடும்பஸ்தானை பார்த்தாலே மரியாதை வருது. இவன் என்ன பிரச்சனையோட வரானோ? வேற என்ன காசுக்காக இருக்கு. என்ன மச்சான் டீ சாப்பிட்றீங்களா? டேய் கேட்கறக்கே சந்தோஷமா இருக்குடா. தயவு செஞ்சு சொல்றேன். என்ன மாப்பிள்ள நிறைய மாற்றம் இருந்தது உங்ககிட்ட இன்னைக்கு? ஆமா மாப்பிள்ள, வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வேலை மாப்பிள்ள? நம்ம கலெக்ஷன் வேலை தான் மாப்பிள்ள. போடாங்க. அவன் பொண்டாட்டி அவனை விட்டு பிரிஞ்சு போல அந்த மேனேஜர் என்ன பார்த்தாலே வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்மளால உனக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஏய் முடியாது. வென்று உன்ட்ட யாரா ஹெல்ப் கேட்டா? அந்த வேலை எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கலெக்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன் சார். தேவையில்லாம என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உனக்கு இந்த வேலை செட் ஆகாது. வேற வேலையை ப்ளீஸ் பாரு. சார், ப்ளீஸ் சார். நான் மனுஷனா இருக்கும்போது போயிரு. வாயில தான் வந்துருப்போம். नमस्ते साहब। என்ன சார் என்னாச்சு? என் வண்டியை காணா. செக்யூரிட்டி साहब இங்க வா. இங்க நிப்பாட்டி இருந்த வண்டி எங்க? இங்க தான் பார்க் பண்ணியாச்சு சார். நம்ம ஆளுங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சார். வெளிய ஆளுங்க தான் யாரோ பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்க. இல்ல சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துற வேண்டியதான். சார் ஒரு நிமிஷம். சார் உங்க வண்டி தான் சார். ஏய் நீ எதுக்கு எடுத்த? சார் பாத்தீங்களா, வண்டி தூக்கெல்லாம் கத்திட்டேன் சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சரி சரி நாளைக்கு வா. தேங்க்யூ சார். பல்வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண்ணின் உடற்பாகங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பரவாயில்ல சாப்பிடுங்க. கொலையான இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டது உறுதியான நிலையில் கொலை செய்யப்பட்டவர்களின் தலை கிடைக்காததால் இறந்தவர்கள் யார், கொலை செய்தவர்கள் யார் என்று கண்டறிவது காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருந்தது. இந்நிலையில் இன்று கூவமாற்றிலிருந்து இளம்பெண்ணின் தலையை போலீசார் எடுத்துள்ளனர். அது கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலையாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் தனிப்படை உதவி ஆணையர் ராஜு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ஹலோ சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? கலெக்ஷன்ல கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா? என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் வெளில போகணும். முக்கியமான வேலை. சரி வரேன். தாஸ் எப்படி சொல்றீங்க? இல்லை சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அந்த பொண்ணு கூட 2 பசங்க கூட இருந்தானுங்க சார். என்ன வயசு இருக்கும்? பார்க்க எப்படி இருந்தானுங்க? 2 பேருக்கும் ஒரு 18-19 வயசு இருக்கும் சார். ஒருத்தன் லவர்னா சார், இன்னொருத்தன் ஃப்ரெண்டுன்னா சார். ஃப்ரெண்டுன்னவன் கருப்பா சுல்லாக முடி வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு ஒரு நீக்ரோ மாதிரி இருந்தான் சார். யாரு இவங்க? போலீஸ் சொல்லிட்டான் அந்த டிரைவர். அவன் அப்பவே போட்டுக்கணும். இல்ல உன்னாலடா. என்னடா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கா? இல்லடா. ஏய் இல்ல மாமா. நல்ல மாமா. உங்க அவசரம் எடுத்து அங்க உட்கார்ந்து இருக்க முடியாதுடா. பிளான் பண்ணா தப்ப கூடாது. சாரி மாமா. வீட்டில் விசேஷம் இருக்கு. கண்டிப்பா வெளியே தீருவான். அவனை சரி நேரம் பார்த்துக்கிறோம்.